Hi students, நம்ம இப்போ பார்க்க போகிற சம் என்னென்னா எக்ஸசைஸ் 1.4ல் 10th சம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். ஈஸியான சம் தான், ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம போடலாம். A function f such that closed bracket, இந்த bracket எப்படி ரீட் பண்ணணும்னா closed bracket -5 to 9 ஓகேவா tends to real numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ -5லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ரியல் நம்பர்ஸை நம்மளை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட் தான் அப்படிங்கிறதுனால நான் ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறேன். நம்பர் லைனில் -5ம் எடுக்கணும். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு கொடுத்துருந்தாங்கன்னா -5 எடுக்கணும். அடுத்து -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and then 9. ஓகேவா? ஸோ 9 வரைக்கும் எடுத்துட்டேன். இஸ் டிஃபைன்ட் as follows. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x is equal to 6x plus 1 if -5 less than or equal to x less than 2. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. 6x plus 1க்கு டேர்ம்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா -5லேருந்து 1 வரைக்கும் எடுக்கணும், +1 வரைக்கும். ஏன்னா இங்கே ஈக்குவல் சைன் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எடுக்கணும். ஸோ இங்கே ஈக்குவல் சைன் கொடுக்கல, அதுவும் லெஸ் தென்னு கொடுத்துருக்கிறதுனால 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ -5லேருந்து எது வரைக்கும் எடுக்கணும்? 1 வரைக்கும் எடுக்கணும். ஸோ அப்போ 6x plus 1க்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா -5, -4, -3, -2, -1, 0, 1. 2 எடுக்கக்கூடாது ஏன்னா ஈக்குவல் சைன். தென் செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா 2ல் இருந்து 6க்கு முன்னாடி நம்பர், ஏன்னா 2க்கு ஈக்குவல் சைன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ 2 எடுக்கணும். 6க்கு முன்னாடி நம்பர் லெஸ் தென்னு கொடுத்துருக்கிறதுனால முன்னாடி நம்பர் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5. அப்போது 5x² - 1க்கு ஃபங்க்ஷன் எதுலேருந்து டேர்ம்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கிடைக்கும்னா 2லேருந்து 5 வரைக்கும். ஸோ 2, 3, 4, 5. தென் 3x - 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டேர்ம்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 6லேருந்து 9 வரைக்கும். ரைட்டா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சைன் கொடுத்துருக்காங்களே. ஸோ 6, 7, 8, 9 இது வரைக்கும் எடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. டேர்ம்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கணும்? -5லேருந்து 9 பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், -5லேருந்து 9. ரைட்டா? ஸோ இதில் ஒரு டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேர்ம் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 2 அப்படின்னு வந்திருக்குன்னா அந்த 2ங்கிற டேர்ம் வந்து பார்த்தோன்னா 6x plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காது, 3x - 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காது. அதே போல் 6 அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3x - 4க்கு மட்டும்தான் இருக்கும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இருக்காது. அதனால டேர்ம்ஸ் போடும்போது கிளியராக எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் வருது அப்படிங்கிறத அந்த நம்பர் லைன்லேயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். -5லேருந்து 1 வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்? 6x plus 1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த டேர்மையும் எடுக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ -5லேருந்து 1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? 6x plus 1. அடுத்து 5x² - 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டேர்ம்ஸ் என்ன? 2லேருந்து 5 வரைக்கும். ஸோ 2லேருந்து 5 வரைக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் எடுக்கணும்? என்ன ஃபங்க்ஷன் வரும்னா 5x² - 1. அடுத்து 6லேருந்து 9 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3x - 4. இப்படி கூட எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இங்கே பக்கத்தில் இப்படி நம்பர் எழுதுறதுக்கு இப்படி நம்பர் லைனில் போட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் எந்தெந்த டேர்ம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இப்போ என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ, என்னென்ன வேல்யூஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா f of -3 plus f of 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா f of -3 இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் -3 எந்த ஃபங்க்ஷனில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா -3 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வருது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? 6x plus 1. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்னா f of x is equal to 6x plus 1. நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து எந்த ஃபங்க்ஷனில் வருதோ அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர மாற்றி எடுத்தீங்கன்னா சம்மு ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ -3 எந்த ஃபங்க்ஷனில் வருது? 6x plus 1க்கு வருது. ரைட்டுங்களா?
ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா -3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் என்ன போடுவேன் அப்படின்னா -3ன்னு போடுவேன். ஸோ f of -3 which is equal to 6 times of -3 plus 1 அப்படின்னு வரும். நவ் இந்த 6க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை, ஸோ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ராக்கெட்னா நம்ம இன்டூன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் இன்டூ இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தென் 6 இன்டூ 3 18 பிளஸ் 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மே டிஃபரன்ட் சைன்னா சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பர் என்ன 18, 18ஓட சைன் என்ன மைனஸ், ஸோ -17 அப்படின்னு போடலாம். ஸோ f of -3ஓட வேல்யூ என்ன -17. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், f of 2. ரைட்டா? ஸோ 2ங்கிறது என்ன ஃபங்க்ஷன்ல வருது, 2ங்கிறது செகண்ட் ஃபங்க்ஷன்ல தான் வருது. ரைட்? ஸோ அப்போ என்ன எழுதலாம், f of x equal to 5x square minus 1 அப்படின்னு எழுதணும். ரைட்? ஸோ இப்போ x இருக்க இடத்துல என்ன டேர்ம் எடுக்கணும்னா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ f of 2 which is equal to 5 times of 2 square, ஏன்னா x ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 2ன்னு எடுத்தோம்னா 2ன்னு போட்டு அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் -1 which is equal to 5 times of 2 square என்ன வரும்னா 4 -1. ஸோ 5 4s are என்ன 20 -1, 20 -1 என்ன வரும் 19 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ f of 2வும் கிடைச்சாச்சு. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்துருக்காங்க, f of -3ஐயும் f of 2ஐயும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ தட் f of -3 plus f of 2 which is equal to f of -3க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு -17 plus f of 2க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு 19. ரெண்டு சைனுமே டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருந்தா சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணா 2. பிகர் நம்பர் என்ன 19, 19ஓட சைன் என்ன இருக்கு பிளஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா +2. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஓவர். தென் செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, f of 7 minus f of 1. ரைட்டுங்களா? ஸோ இந்த சம் போட்ட மாதிரியே தான் ஒவ்வொரு டேர்மா தனித்தனியாக கண்டுபிடிச்சோன்னா நமக்கு மிஸ்டேக் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் f of 7 கண்டுபிடிக்கலாம். ரைட்? ஸோ f of 7 இது கண்டுபிடிக்க போறேன். 7 என்ன ஃபங்க்ஷன்ல வருது, 7 தேர்ட் ஃபங்க்ஷன்ல வருது. அப்போ இது எழுதிக்கலாமா? அப்போ f of x is equal to 3x minus 4. இப்போ x இருக்க இடத்துல என்ன போடுவோம் 7. ஸோ f of 7 is equal to 3 times of 7 minus 4. So 3 7s are 21 minus 4. 21 minus 4 என்ன வரும் 17. So f of 7க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், f of 1க்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 1 எந்த ஃபங்க்ஷன்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன 6x plus 1. அப்போ f of x is equal to 6x plus 1. ரைட்டுங்களா? இப்போ x இருக்க இடத்துல என்ன வேல்யூ கொடுக்கணும் 1. அப்போ f of 1 is equal to 6 times of 1 plus 1. 6 1s are என்ன வரும் 6 plus 1. 6 plus 1 என்ன வரும் 7. நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அடுத்து f of 7ஐயும் f of 1ஐயும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மைனஸ் சைன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ f of 7 minus f of 1. ஸோ f of 7ஓட வேல்யூ என்ன 17. Then minus f of 1 value என்ன 7. So 7. So 17 minus 7 நமக்கு என்ன வரும் 10. Subtract பண்ணணும். So second sum ஓட ஆன்சர் என்ன வந்திருக்கு 10. First sum ஓட ஆன்சர் என்ன வந்திருக்கு 2. Then third sum கண்டுபிடிக்கலாம். 2 times of f of 4 plus f of 8. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் f of 4 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். f of 4. ரைட்? 4ங்கிற டேர்ம் எந்த ஃபங்க்ஷன்ல வருது, செகண்ட் ஃபங்க்ஷன்ல வருது. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். f of x is equal to 5x square minus 1. இப்போ x இருக்க இடத்துல என்ன டேர்ம் போடணும் 4. ஸோ f of 4 which is equal to 5 times of 4 square minus 1. ரைட்டா? ஸோ 5 times of 4 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 16 minus 1. ரைட்டுங்களா? ஸோ 5 times of 16 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 80 அப்படின்னு கிடைக்கும் -1. ரைட்டுங்களா? ஸோ 80 minus 1 என்ன வரும்னா 79.
நமக்கு இங்க வந்து பார்த்தோன்னா வெறும் f of 4 கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க 2 times of f of 4 கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ 2 times of f of 4னா f of 4 ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 79, அது கூட என்ன பண்ணணும்னா 2 times மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 times of 79 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 158 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து f of 8 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 8 என்ன ஃபங்க்ஷன்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஃபங்க்ஷன்ல வரும். ஸோ தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன f of x which is equal to 3x minus 4. ஸோ இப்போ x இருக்க இடத்துல என்ன போடணும்னா 8 போடுவோம். ஸோ f of 8 equal to 3 times of 8 minus 4. 3 8s are என்ன 24 minus 4, ரைட். ஸோ 24 minus 4 என்ன வரும் 20. ஸோ f of 8க்கும் வேல்யூ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டேர்மையும் ஆட் பண்ணணும், which means 2 times of f of 4 plus f of 8, ரைட்டுங்களா. 2 times of f of 4 க்கு வேல்யூ என்ன வந்தது 158 plus f of 8 க்கு வேல்யூ என்ன வந்துச்சு 20. ஸோ 158 plus 20 என்ன வரும் அப்படின்னா 178 அப்படின்னு கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த் சம் போடலாம். அதுக்கு நான் இந்த ஸ்பேஸ் மட்டும் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ லெட் அஸ் கண்டினியூ. ஃபோர்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா f of minus 2, ரைட்டுங்களா. ஏன்னா அதான நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு. ஸோ f of minus 2 அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2 ஓட ஃபங்க்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 6x plus 1. அப்போ என்ன எழுதுறேன்னா f of x is equal to 6x plus 1. அப்போ x இருக்க இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா minus 2. So f of minus 2 is equal to 6 times of minus 2 plus 1. So 6 2s are 12. So plus into minus minus plus 1. Minus 12 plus 1 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா minus 11. ஆனா நமக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 2 times of f of minus 2. ஸோ அப்போ இது f of minus 2. f of minus 2க்கு minus 11. ஸோ 2 times of f of minus 2னா வந்த ஆன்சரை 2 times மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன வரும் minus 22. ஏன்னா 2 11s are 22. இங்கே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் f of 6, ரைட்டுங்களா. ஸோ 6 எங்க இருக்கு தேர்ட் ஃபங்க்ஷன்ல. தேர்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன 3x minus 4. அப்போ f of x is equal to 3x minus 4. இப்போ x இருக்க இடத்துல என்ன டேர்ம் போடுவோம் 6, ரைட்டுங்களா. ஸோ அப்போ f of 6 is equal to 3 times of 6 minus 4. ஸோ 3 6 ஆர் என்ன வரும் 18 minus 4. 18 minus 4 என்ன 14. ஸோ f of 6க்கும் வேல்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் f of 4 டினாமினேட்டர்ல. ஸோ f of 4 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 4 எந்த ஃபங்க்ஷன்ல வருது செகண்ட் ஃபங்க்ஷன்ல, ரைட்டுங்களா. ஸோ f of x is equal to 5x square minus 1, ரைட்டுங்களா. ஸோ 5 times of x ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 4 square minus 1. ஸோ 5 times of 4 square பண்ணா 16 minus 1. 5 times of 16 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 80 minus 1. 80 minus 1 என்ன வரும் 79. ஸோ f of 4 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் f of minus 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of minus 2 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ minus 2 எந்த ஃபங்க்ஷன்ல வருது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன 6x plus 1. அப்போ எப்படி எழுதுவோம் f of x is equal to 6x plus 1, ரைட்டுங்களா. ஸோ f of x இருக்க இடத்துல இப்போ என்ன பண்ணணும் minus 2 equal to 6 times of minus 2 plus 1. So 6 12s are 12. Plus into minus minus plus 1. So minus 12 plus 1 என்ன நமக்கு என்ன வரும்னா minus 11. ஏன்னா டிஃபரன்ஸ் சைன்ல இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிகர் நம்பரோட சைன் போடுவோம். பிகர் நம்பர் 12, 12ஓட சைன் வந்து மைனஸ். ஸோ minus 11. எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் அதாவது கன்சர்ன் பிளேசஸ்ல போடுவோம். 2 times of f of minus 2 அதோட வேல்யூ என்ன வந்திருக்கு minus 22. அடுத்து என்ன சைன் இருக்கு minus f of 6. f of 6க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு 14.
divided by f of 4. f of 4க்கு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கு 79. then plus f of minus 2க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு minus 11. ஒரு நம்பருக்கு ஒரு சைன் தான் இருக்கணும், ஆனா இங்க ரெண்டு சைன் வரதுனால பிராக்கெட் போட்டுட்டேன். ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டுமே சேம் சைன்ல வருது. சேம் சைன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் -36. ஏன்னா ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணோடனே பிகர் நம்பர் சைன் போடுவோம். பிகர் நம்பர் என்ன இங்கே 22. 22ஓட சைன் மைனஸ், ஸோ -36. இது எப்படி எதுலன்னா 79. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நம்பருக்கு ஒரு சைன் தான் இருக்கணும், பட் இங்க ரெண்டு சைன் இருக்கிறதுனால சைனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். பிளஸ் இன்டூ மைனஸ் -11. ஸோ இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா -36 டிவைடட் பை ரெண்டுமே டிஃபரன்ட் சைன்ல வருது. ஏன்னா இங்க எதுவுமே சைன் இல்லைன்னா பிளஸ்ல எடுப்போம். ஸோ அப்போ டிஃபரன்ட் சைன் தானே. ஸோ ரெண்டுமே டிஃபரன்ட் சைன்ல வருதுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9ல 1 போச்சுன்னா 8, 7ல 1 போச்சுன்னா 6. சப்ட்ராக்ட் பண்ண உடனே பிகர் நம்பர் சைன் போடுவோம், பிளஸ் போட்டாச்சுங்களா? ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண முடியும். என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேபிளில் கட் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் வரும் 18 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 34 டைம்ஸ் வரும். இன்னும் நம்மளால 2 டேபிளில் கட் பண்ண முடியும். கட் பண்ணோம்னா இது 9 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 17 டைம்ஸ். ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸ் சைன் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா -9 டிவைடட் பை 17. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எந்த லிமிட்லேருந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும். ரைட்? நிதானமாக சொல்லிக்கிட்டே போடுங்க, மிஸ்டேக் வராது. ஓகே, தேங்க்யூ.